குரும்பூர் அருகே மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான கழிப்பிடத்தை முறையாக சீரமைக்காமல் இருந்து வந்த செய்தி நமது எம்நாடு தொலைக்காட்சியில் வெளியானதை தொடர்ந்து கழிப்பிடம் புதுப்பித்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்துநாயக்கன்பட்டி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட 40 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். மேலும் முத்துநாயக்கன்பட்டி கிராமத்தை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 900க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு படிக்கும் மாணவ மாணவிகள் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தேவையான அளவிற்கு கழிப்பிட வசதி இல்லாமல் இருந்து வந்த நிலையில் புதிய கழிப்பறை கட்டிடம் கட்டி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு வராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் அவதியடைந்த மாணவர்களின் நிலைமை குறித்து செய்தி நமது எம்நாடு தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஓமலூர் வட்டார வளர்ச்சி அலுவலரின் கண்காணிப்பில் பள்ளி கழிப்பிட பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார். இதையடுத்து அதிகாரிகள் நேரடியாக களத்தில் இறங்கி கழிப்பிட பணிகளை மேற்கொண்டனர். தற்போது மாணவ மாணவிகள் பயன்படுத்துவதற்கான அனைத்து வகையிலும் கழிப்பிடம் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகளை பொதுப்பணித்துறை மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தற்போது நிலுவையில் உள்ள சிறு சிறு பணிகளையும் விரைவாக முடித்து 2 நாட்களில் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று ஒப்பந்ததாரர்களிடம் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். கழிப்பிட பணிகள் சிறப்பாக முடிந்ததால் மாணவர்கள் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பள்ளி மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் எம்நாடு செய்திக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி நம்ம கழிப்பறை வசதி பற்றி குறைபாடு பற்றி நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எம்நாடு டிவிக்கு நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம். அவங்க அந்த செய்தி வெளியிட்டாங்க. அந்த செய்தியின் வெளியீட்டின் பேரில் பார்த்தீங்கன்னாக்கா துரித நடவடிக்கை எடுத்து அரசாங்க அதிகாரிகளும் ஊழியர்களும் வேலை செஞ்சு கொடுத்து மாணவர்கள் பயன்பாட்டுக்கு உடனடியாக கொடுத்துருக்காங்க. அதற்காக எம்நாடு டிவிக்கு எங்களுடைய பள்ளி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சு. குரும்பூர் அருகே நள்ளிரவில் தாமிரபரணி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய ஓட்டுநர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட்டம் பிடித்தார். தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக ஆற்று மணல் அள்ளுவதாக குரும்பூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை குரும்பூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன் தலைமையில் போலீசார் குரும்பூர் அருகே உள்ள சொக்கப்பழக்கரை தாமிரபரணி ஆற்று பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தாமிரபரணி ஆற்றுக்குள் ஒரு மினி லாரி மணல் அள்ளுவதை பார்த்து பிடிக்க சென்றனர். அதற்குள் லாரி ஓட்டுநர் லாரியை எடுத்து தப்பிக்க முயன்றார். பின்னால் வேகமாக போலீசார் துரத்தியதும் லாரியை நடுவழியில் விட்டுவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடியுள்ளார். திருட்டுத்தனமாக மணல் அள்ளிய லாரியை பறிமுதல் செய்த குரும்பூர் போலீசார் இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் போடப்பட்டுள்ள புது சாலை பொதுமக்கள் மத்தியில் பேசும் பொருளாகியுள்ளது. திருச்சி கருமண்டம் 56வது வார்டு திருநகரில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அப்போது தெருவில் கார், இருசக்கர வாகனம் நிற்கும் பகுதியை மட்டும் விட்டுவிட்டு மற்ற இடங்களில் தார் சாலையை பணியாளர்கள் அமைத்து சென்றுள்ளனர். மேலும் சாலை தரமற்ற முறையிலும் மேடும் பள்ளமாக போடப்பட்டதால் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொடைரோடு அருகே கார் மோதி சம்பவ இடத்தில் முதியவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே காமலாபுரத்தில் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவிற்கு திண்டுக்கல்லை அடுத்த சூசைப்பட்டியை சேர்ந்த ஆரோக்கியம் என்ற முதியவர் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்தார். இந்நிலையில் அவர் திருவிழாவின் போது சாலையை கடக்க முயன்றார். அப்போது பொள்ளாச்சியிலிருந்து வாடிப்பட்டி நோக்கி சென்ற கார் அவர் மீது பயங்கரமாக மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. இதுகுறித்து அம்மையநாயக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து காரை தேடி வந்தனர். அதன் அடிப்படையில் கார் கண்டுபிடிக்கப்பட்டு காரை ஓட்டி சென்ற கார் ஓட்டுநர் வாடிப்பட்டியை சேர்ந்த பாலச்சந்தர் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரத ஆதிவாசி கட்சியின் எம்பி ராஜ்குமார் பதவியேற்பு விழாவிற்கு ஒட்டகத்தில் நாடாளுமன்றத்திற்கு வந்தது பொதுமக்களிடையே பேசும் பொருளாகியுள்ளது. 18வது மக்களவையின் தொடக்க கூட்டத்தொடரான நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 262 எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். மீதமுள்ள 281 புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்பார்கள். இன்று நாடாளுமன்றத்தில் பதவியேற்க உள்ள முக்கிய தலைவர்களில் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் ஆகியோரும் அடங்குவர். இந்த நிலையில் பாரத ஆதிவாசி கட்சித் தலைவர் ராஜ்குமார் ரோட் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்ய ஒட்டகத்தில் நாடாளுமன்றத்திற்கு வந்தார். ராஜஸ்தானின் பன்ஸ்வாராவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவருடைய ஆதரவாளர்களுடன் பதவியேற்பு விழாவிற்கு ஒட்டகத்தில் அமர்ந்து வந்தார். ஒட்டகத்துடன் உள்ளே செல்ல முயன்ற அவரை நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.